வணக்கம் நண்பர்களே. கடைகளை விட சரித்திரம் படை சேனலுக்கு உங்களை வரவேற்பில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வாங்க நண்பர்களே, இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, பிரதான் மந்திரி கிஷான் சம்மன் நிதி யோஜனா அக்கௌண்ட்ல எப்படி கேஒய்சி அப்டேட் பண்றதை பார்க்கலாம். இந்த ஸ்கீம் மூலியமா விவசாயிகளுக்கு 6,000 ரூபாய் தராங்க. அதாவது 4 மாதத்துக்கு ஒரு டைம் 2,000 ரூபாய் தராங்க. இது வரைக்கும் மத்திய அரசு 18 தவணை விவசாயிகள் வங்கி கணக்கு 2,000 ரூபாய் போட்டுக்கிறாங்க. இதுல ஒரு சில விவசாயிகளுக்கு வங்கி கணக்குல எங்க அமௌண்ட் போகாம இருக்கலாம். அதுக்கு காரணம் கேஒய்சி அப்டேட் பண்ணாம இருக்கிறது தான். வாங்க இந்த வீடியோல எப்படி கேஒய்சி அப்டேட் பண்றதுங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி பண்ணாம பாருங்க, ஒவ்வொரு தளவும் ரொம்ப இம்பார்ட்டானது. வாங்க எப்படி கேஒய்சி அப்டேட் பண்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கூகுள் குரோம் ஓபன் பண்ணிக்கங்க. அதுல சர்ச் ஆர் டைப் யூஆர்எல் இருக்கும். அதுல பிஎம் கிஷான் யோஜனா டைப் பண்ணுங்க. டைப் பண்ணுறப்போ இதே ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் கீழே பாருங்க, பிஎம் கிஷன் .government.in இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ள வாங்க. அப்படி உள்ள வந்ததுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதான் பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனாவோட மெயின் வெப்சைட் பேஜ். இதில் தான் நம்ம போய் கேஒய்சி அப்டேட் பண்ண போகிறோம். இதில் கீழே பாருங்க, நியூ ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரேஷன் கேஒய்சி நோன் யுவர் ஸ்டேட்டஸ் இருக்கும். ரெண்டாவது ஆப்ஷனுக்கு வருங்க, கேஒய்சி. இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. அவ்வளோதான், நம்ம போய் கேஒய்சி அப்டேட் பண்ண போகிறோம். அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இதே ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும். கீழே பாருங்க, ஆதார் நம்பர் கேட்டிருக்கும். உங்களுடைய ஆதார் நம்பர் 12 டிஜிட் ஆதார் நம்பரை கரெக்டாக கிளிக் பண்ணுங்க. 12 டிஜிட் நம்பர் அதை டைப் பண்ணதுக்கு அப்புறம் சர்ச் ஒரு ஆப்ஷன் கீழே இருக்கும், அதை கொடுங்க. அதை கொடுத்ததுக்கு அப்புறம் இதே ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய ஆதார் நம்பரு, ஆதார் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர்லாம் இருக்கும். அதுக்கு உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி போயிருக்கும், உங்கள் ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி இருக்கும். அதை கரெக்டாக டைப் பண்ணுங்க. கீழே டைப் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் ஃபார் ஆத்தென்டிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்கள் கேஒய்சி சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டே வரும். இப்போ உங்கள் கேஒய்சி அப்டேட் ஆயிடுச்சு. இது எப்படி செக் பண்ணுறதுன்னா, திரும்ப ஹோம் பேஜ் வாங்க. ஹோம் பேஜ் கேஒய்சி ஆப்ஷனுக்கு இல்லை, அதை கொடுங்க. அதை கொடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப உங்களுடைய ஆதார் நம்பருக்கு இருக்கு, அதை டைப் பண்ணிட்டு இப்போ சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தா இப்படி தான் வரும், கேஒய்சி ஆல்ரெடி டன்னு வரும். இப்படி வந்தால் உங்கள் கேஒய்சி அப்டேட் ஆச்சுன்னு அர்த்தம். இந்த ஆதார் நம்பர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணிக்கிறீங்களா இல்லையா கூட தெரிஞ்சுக்கலாம். ஆதார் நம்பர் டைப் பண்ணிட்டு சர்ச்சுன்னு கொடுத்தா ரெக்கார்ட் நாட் ஃபோன் வந்தால் நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு இன்னும் அப்ளை பண்ணலாம் அர்த்தம். அப்படி இல்லைன்னா ஈக்வசி டன்னு வந்தால் நீங்கள் ஈக்வசி பண்ணிட்டுன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா அது ஓடிபி பேஜுக்கு போகும். இது வரைக்கும் 18 தவணை விவசாயிகளுக்கு வெற்றிகரமாக போயிடுச்சு. 19வது தவணை அப்டேட் இன்னும் வரல. அப்டேட் வந்தால் நான் உடனே அப்டேட் பண்ணுறேன் வீடியோவில். ஓகே நம்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சால் மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உனக்கு வேணா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்டோட எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் வீடியோவில் அந்த ஸ்கீம் பற்றி நான் டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.